ஹாய், நான் அவங்க ஆதிபுரமாக பேசுகிறேன். நேற்று ஒரு வீட்டுக்கு வந்து ரெகுலர் செக்கப் போயிருந்தேங்க. அவங்க 3 மாதம் முன்னாடி தான் வந்து பெட்டி வாங்கினாங்களாம் கவர்மெண்ட்டில். நாங்கள் அடிப்படைக்கு மட்டும் தான் அடிக்கடி சுத்தம் பண்ணி வைப்போம். உள்ளே என்ன பண்ணியிருக்குன்னு தெரியல, கொஞ்சம் பெட்டி பார்க்குறப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது, என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து செக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். எனக்கு சரியான ஷாக்குங்க. அந்த வீட்டில் வந்து 2 பெட்டி இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் தோப்புலாம் கிடையாதுங்க, நார்மல் வீடு தான். ஒரு பெட்டியில் 4.5 கிலோ, ஒரு பெட்டியில் வந்து 2 கிலோ கிட்ட தேர்ந்துச்சு. ஒன்றே ஒன்று தாங்க, நம்ம வீட்டில் வளர்க்குற பூ, காய்கறி செடிகள்லாம் பூ முளைக்கும். அது ஒன்று கடவுளுக்கு படைக்கப்படும், இல்லை காய் கனியாக மாறும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த தேன்கள் போய் அதுலேருந்து மகர்ந்தத்தை கலெக்ட் பண்ணி, நெக்டாரை கலெக்ட் பண்ணி, அதுங்களுக்கு தேவையான, நமக்கு தேவையான தேனா அது வந்து உற்பத்தி பண்ணுதுங்க. அதுங்களும் அந்த உணவை எடுத்துக்குதுங்க, நமக்கும் உணவை கொடுக்குதுங்க. நீங்கள் எந்த அமேசான் காட்டில், சில பேர் சொல்லுவாங்க அமேசான் காட்டிலேருந்து எடுக்கப்பட்டது, ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து போய் எடுத்துகிட்டு வந்தோம், வீட்டில் வளர்க்குற தேன்லாம் வேஸ்ட்டு, நாங்கள் காட்டிலேருந்து எடுத்து வந்த தேன். நீங்கள் காட்டுக்கெலாம் போக வேணாதாங்க, ஒரிஜினல் தேன் தேவி. நீங்கள் வந்து வீட்டில் ஒரு பெட்டி வாங்கி வைங்க. என்கிட்ட வாங்கணும்லாம் இல்லைங்க, உங்கள் நியர்பையில் யார் பெட்டி வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போய் ஒரு நாள் மினிமமாக ஒரு பேசிக் தேனி வளர்ப்பை பற்றி கற்றுக்கிட்டு ஒரு பெட்டி வாங்கிட்டு வந்து வைங்க. அந்த கஸ்டமர் வெரி ஹாப்பிங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க 3 கிலோ தேன், 5 கிலோ தேன் எடுத்துருக்காங்க. ஓகேவா? இடையில அவங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்கன்னா இடையிலேயே ஒரு 2 கிலோ தேன் எடுத்து கொடுத்துருப்பேன். இன்னொன்று என்னென்னா, ரொம்ப தேன் எடுக்காமல் அவங்க அடிப்படைக்கு மட்டும் மெயின்டைன் பண்ணியிருந்தனால தேன் நல்லா இறுகி போச்சு, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மள்ட்ட இதுமாதிரி தேன்லாம் கிடைக்குதுங்க. உங்களுக்கு தேன் வேணால் என்கிட்ட கால் பண்ணுங்கள். இல்லை நானே எடுக்கணும்னு நினச்சாலும் என்கிட்ட பெட்டி வாங்க, இல்லை பக்கத்தில் யார்கிட்டயே பெட்டி வாங்கி நீங்கள் வந்து வளர்க்கலாம். ஓகேவா? நான் சொல்ல வரது ஒன்றே ஒன்று தாங்க, வீட்டில் தேன் எடுக்க முடியுமாலாம் கேட்குறீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. இந்த வீடியோ அதுக்காக மட்டும்தான் போட்டேன், வேறு எதுக்காகவும் இல்லை. இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு முன்னுதாரணம். ஓகேவா? எங்கிட்ட இடம் இல்லை, எங்கள் வீடு மட்டும் தான் இருக்குது, சின்ன சின்ன பூக்கள் மட்டும் தான் இருக்குதுன்னு. இந்த வீட்டில் அப்படி தாங்க, ஒரு 10-15 பூ மரம் தான் இருக்கும். அதில் 2 மரத்தில் தான் பூவே பூக்குது. நேற்று அந்த வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ அந்த பூக்களை வந்து அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ தேன் கட்டியிருக்குங்கிறதுலாம் எனக்கு சரியான ஒரு ஆச்சரியங்க. தேங்க்யூ.